பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 88. மைசூருவில் உள்ள தனது இல்லத்தில் பிரபல பாடகி எஸ் ஜானகி காலமாகியிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என பல மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியுள்ளார். மைசூருவில் வாழ்ந்து வந்த பாடகி ஜானகி வயது மூப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட பாடகி எஸ் ஜானகி காலமாகியிருக்கிறார். பாடகி ஜானகி 1938ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்தவர். விதையின் விளையாட்டு என்ற தமிழ் படத்தின் பின்னணி பாடகியாக அறிமுகமானவர் எஸ் ஜானகி. எஸ் ஜானகி பத்மபூஷன் விருது, 4 தேசிய விருது, மாநில விருதுகள் 30 வென்றுள்ளார். இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட பாடகி எஸ் ஜானகி காலமாகியிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல இந்திய மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 முறை தேசிய விருதுகளை வென்றவர். 1957இல் விதையின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்தில் துவங்கிய இவரது இசை வாழ்க்கை 6 தலைமுறைகளை கண்டது என்று சொல்லலாம். இந்தியாவின் இசையரசி என்றழைக்கப்படும் எஸ் ஜானகி 88வது வயதில் காலமாகியிருக்கிறார். 1938இல் குண்டூரில் பிறந்த இவர் வயது மூப்பு காரணமாக 88வது வயதில் காலமாகியிருக்கிறார். பழம்பெரும் பின்னணி பாடகி ஜானகி காலமாகியிருக்கிறார். 33 மாநில விருதுகளை பெற்றவர், 4 முறை தேசிய விருதுகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை 4 முறை பெற்றுள்ளார் ஜானகி. கதாபாத்திரத்தின் வயதுக்கு ஏற்ப மாற்றி பாடும் வல்லமை பெற்றவர் எஸ் ஜானகி. 2013ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட போது ஏற்க மறுத்துவிட்டார். பின்னணி பாடல்களுக்காக 33 மாநில விருதுகளை வென்றுள்ளார் எஸ் ஜானகி. மைசூரில் வாழ்ந்து வந்த ஜானகி வயது மூப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 88. பழம்பெரும் பின்னணி பாடகி ஜானகி வயது மூப்பு காரணமாக காலமாகியிருக்கிறார். தனது 88வது வயதில் காலமாகியிருக்கிறார். 20 இந்திய மொழிகளில் திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார் எஸ் ஜானகி. பின்னணி பாடல்களுக்காக 33 மாநில விருதுகளை வென்றுள்ளார் பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி. 2013ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட போது ஏற்க மறுத்துவிட்டார். கதாபாத்திரத்தின் வயதுக்கு ஏற்ப மாற்றி பாடும் வல்லமை பெற்றவராக இருந்தார். சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை 4 முறை பெற்றுள்ளார் பழம்பெரும் பின்னணி பாடகி ஜானகி. 1957ஆம் ஆண்டு வெளியான விதையின் விளையாட்டு என்ற படத்தில் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். எஸ்.பி. பாலசுப்ரமணியன், இளையராஜா, எஸ் ஜானகியின் கூட்டணி தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றது. எம்.எஸ்.வி., டி.கே. ராமமூர்த்தி தொடங்கி அனிருத் வரை பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் பாடியிருக்கிறார். 1992ஆம் ஆண்டில் இலங்கை சென்றிருந்த போது ஞானகான சரஸ்வதி என்ற பட்டம் பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகிக்கு வழங்கப்பட்டது. 70 ஆண்டுகளாக வசீகரித்த குரல் தற்போது மறைந்திருக்கிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட பாடகி எஸ் ஜானகி வயது மூப்பு காரணமாக தனது 88வது வயதில் காலமாகியிருக்கிறார். எஸ்.பி. பாலசுப்ரமணியன், இளையராஜா, எஸ் ஜானகியின் கூட்டணி தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றது. பல்வேறு மொழிகளில் காந்த குரலின் வசீகரத்தால் ரசிகர்களை கட்டி போட்டவர் எஸ் ஜானகி. பாடலில் ஹம்மிங் செய்வதில் தனித்துவத்தை வெளிப்படுத்தியவர் பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி. மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மைசூரில் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எஸ் ஜானகி காலமாகியிருக்கிறார். இந்தியாவின் புகழ்பெற்ற பாடகி எஸ் ஜானகி காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 88. பல்வேறு மொழிகளில் சுமார் 48,000 பாடல்களை பாடி பல விருதுகளை வென்றவர் பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி. எம்.எஸ்.வி., இளையராஜா இசையில் அமரத்துவமான பல பாடல்களை பாடியவர் எஸ் ஜானகி. இந்தியாவில் புகழ்பெற்ற திரைப்பட பாடகி எஸ் ஜானகி காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல இந்திய மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியவர்.
பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 முறை தேசிய விருதுகளை வென்றவர், 33 மாநில விருதுகளையும் பெற்றவர். 1957இல் விதியின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்துடன் துவங்கி இவரது இசை வாழ்க்கை 6 தலைமுறைகளை கண்டது என்றால் மிகையாகாது. தென்னிந்தியாவின் இசையரசி என்றழைக்கப்படும் எஸ் ஜானகி தனது 88வது வயதில் காலமாகியிருக்கிறார். 1938இல் குண்டூரில் பிறந்தவர். வயது மூப்பு காரணமாக பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமாகியிருக்கிறார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் வாழ்ந்து வந்த பாடகி எஸ் ஜானகி வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானதாக உறவினர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். மூச்சு திணறல் ஏற்பட்டு மைசூரு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமாகியிருக்கிறார் பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி.